மீடியாக்கள் வந்து அவன் பேரை வெளியிட்டுட்டாங்க. இப்ப முகமூடி போட்டுட்டு இருக்கான், அதான் அந்த அவசியம் எல்லாருக்கும் அவன் பேர் தெரியும், சின்னையா அப்படின்னு எல்லாம் வெளியே வந்துட்டதுனால நானும் சாமராஜ் நகரான ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, தமிழ்நாட்டை ஒட்டி முதுமலை ஃபாரஸ்ட் ஏரியால வர ஒரு அங்கிருந்து இங்க வேலை செய்யறதுக்கு ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால வந்திருக்காருன்னு சொல்லப்படுது. இந்த பீமா கூட வேலை செஞ்ச மத்த 4-5 பேரை கூட்டிட்டு வந்து ஒரு டீம் தமிழ்நாட்டுக்கு போயிருக்கு, அவங்கள கான்டாக்ட் பண்ணிருக்காங்க, அவங்கள இங்க தர்மஸ்தலாவுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்க போறாங்க அப்படின்னு தெரிய வந்து. இந்த சோம்நாத் நாயக் அப்படிங்கிறவர் வந்து 15-20 வருஷத்துக்கு முன்னால இதே வீரேந்திர ஹெகடே கூட இந்த கோயில்ல ட்ரஸ்டியா கூட இருந்தவர், RSSல பிரமுகர், இப்பயும் அவர் RSSல இருக்காரு. சொல்ற ஒவ்வொரு தகவலும் வந்து எங்களுக்கே நெஞ்சு பக்கு பக்குங்குது போல அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. யாரையாவது கிட்னாப் பண்ணாலோ யாரையாவது ரேப் பண்ணாலோ அது வந்து இவருக்கு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 344 கேஸ் ஒரு புக்காவே போட்டிருக்காரு. அந்த புக்ல வந்து எல்லா கேஸுக்கும் சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் என்னென்ன தேவை எல்லா எவிடன்ஸும் அதுல இருக்கு போல. கிட்டத்தட்ட 25 வருஷமா தர்மஸ்தலாக்கு எதிராக இவரு போராடிட்டு இருக்கு. அதுலயே ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் நான் 1ஆம் நம்பர் ஃப்ராடு போல. ஜனங்கள்கிட்ட பேசும்போது ஐயோ அந்த ஆளு ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் ஒரு ரேபிஸ்ட் கிரிமினல், அவன் காரை யாராவது பைக்ல போறவங்க சேஸ் பண்ணிட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு போனா கூட நின்று இறங்கி வந்து அடிப்பான், அவ்வளவு பெரிய ரியாலிட்டி இருக்க ஆளு அப்படின்னு ஓப்பனா சொல்றாங்க. 1976 வேதவள்ளி டீச்சரை வந்து ஒரு பிரச்சனையில வீட்டோட எரிச்சு போடுறாங்க. 1986 பத்மலதாங்கிற ஒரு சிறுமி 17 வயசு சிறுமியை 53 நாள் ரேப் பண்ணி போடுறாங்க. ஒரு 2001 அனன்யா பட் அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து என்ன ஆனானே தெரியல. 2007 வந்து அங்க ஆன பாகனும் அவன் தங்கச்சி யமுனா டபுள் மர்டர் கேஸ் ஆகுது. 2012 சௌஜன்யா ரேப் அண்ட் மர்டர் கேஸ். அந்த கோயில் சுத்தி நடக்கிற ரேப் அண்ட் மர்டர் கேஸ் ஃபைல் ஆகுது, சிபிஐ விசாரிக்குது, குற்றவாளியை மட்டும் கண்டுபிடிக்க முடியலன்னு கையை விரிச்சுட்டு போகுது. இது எப்படி இருக்குது போல. கர்நாடகத்துல மைக்ரோ பைனான்ஸ்ங்கிற பேர்ல பொம்பளைங்களுக்கு கந்து வட்டிக்கு 20%, 25% ஆஸ்திங்கிற மொள்ள மாதிரி நாயிங்க இவனுங்களை காப்பாத்துறதுக்கு பிஜேபி எம்எல்ஏக்கள் சட்டசபையில நின்று போராடிட்டு இருக்காங்க. ரூட்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாட்டையே உலுக்கி வருகின்ற கர்நாடக தர்மஸ்தலா விவகாரம் குறித்தும் அந்த வழக்கினுடைய தற்போது நிலை குறித்தும் தான் இன்றைக்கு விவாதிக்க போறோம். குறிப்பாக நேற்று கர்நாடக சட்டமன்றத்தில் யார் அந்த முகமூடி அணிந்த நபர், அவருடைய ஐடென்டிட்டியை வந்து வெளியிடுங்க, அவர் சொல்றதெல்லாம் எப்படி உண்மை, அவருடைய பின்னணியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் பாஜகவினர் ஒரு குரல் எழுப்பி இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி பத்திரிகையாளர் அசோக் அவர்கள் சோம்நாத் நாயக் அப்படின்ற RSS காரர் வீரேந்திர ஹெக்டேவோடு பல ஆண்டுகள் பயணித்தவர், அவரே பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆதாரப்பூர்வமாக வீரேந்திர ஹெக்டே மீதும் தர்மஸ்தலா மீதும் வைத்துள்ளார். அவரை பேட்டி கண்டுள்ளார். அது குறித்தும், அது மட்டும் இல்லாமல் இந்த வீரேந்திர ஹெக்டேவின் சகோதரர் ஹர்ஷேந்திர குமார் டெல்லி வரை சென்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த விவகாரம் குறித்து யாரும் பேசக்கூடாதுன்னு மீண்டும் ஒரு கேக் ஆர்டர் வாங்குவதற்கு, ஒரு வாய்ப்பூட்டு உத்தரவு வாங்குவதற்கு ஒரு முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அந்த முயற்சி வெற்றி பெற்றுள்ளதா தோல்வி அடைந்துள்ளதா? இந்த வழக்கில் இந்த 13வது குழியில் நேற்று தோண்டி இருக்கிறாங்க. அந்த குழியில் என்ன கிடைத்தது? இந்த விவரங்கள் தொடர்பாக நம்மிடையே உரையாடுவதற்கு பெங்களூருவிலிருந்து பத்திரிகையாளர் அசோக் குமார் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், இந்த தர்மஸ்தலா விவகாரம் கர்நாடக சட்டமன்றத்தில் நேற்று வந்து எதிரொலித்திருக்கிறது. குறிப்பா பாஜகவினர் யார் அந்த முகமூடி அணிந்த நபர், அவரோட ஐடென்டிட்டியை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு இங்க இருந்து பாக்குறப்ப என்ன தெரியுதுன்னா, இது அந்த சாட்சியை வெளிப்படையாக மிரட்டுவதற்கான ஒரு நடவடிக்கையா வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நேற்று அசம்பிளில என்ன நடந்துச்சு? தோழர், நேற்று அசம்பிளில பிஜேபியோட எம்எல்ஏ, அதாவது அடுத்த பிஜேபி ஜெயிச்சா அடுத்த சிஎம்னு கருதப்படுற சுனில் குமார்ங்கிற ஒரு ஆளு வந்து சாட்சியை மட்டும் இல்ல தோழர், கவர்மெண்ட்டையே நேரடியா ஒரு பயன்படுத்துற விதமா தான் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசுறாருன்னா, சாட்சியார் அவரோட ஐடென்டிட்டி சொல்லுங்க. திடீர்னு யாரோ ஒருத்த வந்து சொன்ன உடனே நீங்க அங்க எல்லாம் குழி தோண்டிடுறது வந்து ஒரு ரிலிஜியன் அட்டாக். எங்க இந்து தர்மத்தின் மீது நீங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரோ லெப்ட் விங் சொன்னதுனால, யாரோ கம்யூனிஸ்டுகள் உங்களை இயக்கிட்டு இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் பின்னால நின்று கம்யூனிஸ்டுகளும் லெப்ட் விங்கும் இயக்கிட்டு இருக்குது. அவங்க கொடுத்த பிரஷர்னாலதான் நீங்க SIT ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. இது மூலியமா எங்க ரிலிஜியன் நம்பிக்கையை வந்து நீங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்குது, கவர்மெண்ட் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நேரடியா குற்றச்சாட்டு சொல்றாரு. இந்த பக்கம் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு ஆக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது 13 குழியில தோண்டியாச்சு, 13 குழியிலையும் எந்த குழியிலையும் வந்து ஒரு எலும்பு கூடு கூட கிடைக்கல. 6வது குழியில மட்டும் ஒரு எலும்பு கூடு கிடைச்சிருக்குது. அது வந்து ஒரு ஆணோட எலும்பு கூடு. இவங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா, 100கணக்கான பெண்களை ரேப் அண்ட் மர்டர் பண்ணி மாஸ் பிரியல் பண்ணிருக்காங்கிறது குற்றச்சாட்டு.
ஆனா 6வது குழியில கிடைச்சிருக்கிறது வந்து ஒரு ஆணோட குற்றச்சாட்டுன்னு எஃப்எஸ்எல் டீம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருது. தோழர், இதுவரைக்கும் அந்த மாதிரி எஃப்எஸ்எல் டீம் எந்த ரிப்போர்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணல. ஆமா, அத பண்ண எஸ்ஐடி தான் எந்த பண்ணணும். ரிப்போர்ட்டுமே இது வரைக்கும் அவங்க வரல. எதுவுமே சொல்லல இல்லையா? எதுவுமே ஆமா. சொல்லல. அதாவது அந்த விஷயத்துல வந்து ஒரு சின்ன இது கூட கசியாது அப்படின்னு இதுக்கு முன்னே பிரணாப் முகர்ஜி சொல்லிட்டாரு. ஆனா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு எங்க இருந்து இது வந்துச்சுன்னு தெரியல. இதுக்கு நடுவுல காங்கிரஸ் சிஎல்பி மீட்டிங் நடந்திருக்கு. 13வது குழியிலையும் எதுவும் கிடைக்கலன்னா கவர்மெண்ட் இந்த எஸ்கவேஷன் வேலையவே நிறுத்திடணும். இந்த பக்கம் மீடியா ஒரு பக்கம் நாடகம் பண்ணிட்டு இருக்குது, அந்த பக்கம் சுனில்குமார் நேரா போய் நின்னு சட்டசபையில நீங்க எந்த ஆதாரத்துல எஸ்ஐடி பண்ணீங்க, கம்யூனிஸ்டும் லெப்ட் விங்கோட பிரஷர்ல தான் நீங்க இதை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. தோழர், தர்மஸ்தலா அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கோயில், இது எவ்வளவு பெரிய கேஸ். வெறும் லெப்ட் விங்கோ கம்யூனிஸ்டோ இன்னாரோ கொடுக்குற பிரஷருக்கு கவர்மெண்ட் அடி பணியாது. ஏன்னா அது அவ்வளவு பெரிய வழித்தடம், இந்துக்களோட வழித்தடம். அங்க வந்து சாட்சி சொல்லி இருக்கிற சாட்சி யார் இருக்கிறான்? இந்த பீமா. இந்த பீமா சொன்ன சாட்சியில உண்மை இருக்கிறதுனால மட்டுமே எஸ்ஐடி இந்த வேலை நடத்திட்டு இருக்கு தோழர். உண்மை இல்லாம இன்னொரு விஷயம் தோழர், இங்க சாட்சிக்கே சாட்சி இருக்குது. அதாவது இந்த பீமா வந்து நூத்துக்கணக்கான பிணங்களை நான் புதைச்சேன்னு சொல்றான். நீங்க அவனை நம்பாதீங்க தோழர். அவன் வந்து நூத்துக்கணக்கான பிணத்தை நான் புதைச்சேன், போலீஸே கொண்டு வந்து பிணத்தை என் கையில கொடுத்தாங்க, நிறைய பெண்களை ரேப் அண்ட் மர்டர் பண்ணிருக்கிறத நான் பார்த்திருக்கேன், புதைக்கும் போதே எனக்கு தெரியும் 12 வயசு குழந்தைய கூட விடாத காமுகர்கள் இவர்கள் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அவனை நம்பாதீங்க தோழர். அந்த ஊர்லயே இருக்கிற நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே, 5 சாட்சி வந்துருச்சு தோழர். இது வரைக்கும் 5 சாட்சி, நேத்து கூட 2 சாட்சி வந்திருக்குது. இவன் எங்கெங்கெல்லாம் குழி தோண்டி, இந்த பீமாங்கிற ஆள் யாருன்னு எங்களுக்கு தெரியும், இவன் நிறைய இடத்துல குழி தோண்டி பிணங்களை ரகசியமா புதைச்சதா நினைச்சு புதைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அது ரகசியம் இல்ல, இது மொத்த ஊருக்கே தெரியும். இந்த ஊருக்கு இந்தியாவுக்கு 1947 தான் சுதந்திரம் கிடைச்சது. தர்மஸ்தலாவுக்கு இது வரைக்குமே சுதந்திரம் கிடைக்கல. இவங்களோட அச்சுறுத்தலுக்கும் பயந்துதான், உயிர் பயத்துலதான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நீங்க பீமா வந்து 10-12 வருஷமா இந்த ஊர்ல இல்ல, அதனால இங்க ஆயிருக்கிற ஜியோகிராபிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் அவனுக்கு தெரியாது. அவன் எங்கெங்க புதைச்சான்னு நாங்களும் காட்டுறோம், அங்க வந்து தோண்டுங்க அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் சாட்சி சொல்றாங்க. அதாவது சாட்சிக்கே சாட்சி இருக்குது. சாட்சி வந்து குழி தோண்டி பிணங்களை புதைச்சதுக்கே சாட்சி இருக்கு. இதுக்கு வந்து இந்த பிஜேபி காரனுங்க என்ன இது சொல்லுவாங்க தோழர்? கரெக்டா பாருங்க, பிஜேபி காரர் இந்த மாதிரி சட்டசபையில பேசிட்டு இருக்க அதே டைம்ல நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அங்க வந்திருக்குது. அது வர வேண்டிய அவசியம் என்ன? இவங்க இது வரைக்கும் கடந்த 12-11 வருஷமா இந்தியாவுல புடுங்கின ஒரு ஆணியை சொல்லுங்க. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இந்தியாவுல புடுங்கின ஒரு ஆணியை சொல்லுங்க தோழர். உத்தரப்பிரதேஷ்ல அஹ்லாக் அப்படின்னு ஒருத்தன் பீஃப் சாப்பிடவே இல்லை, வீட்டுல சிக்கன் இருந்துச்சு, பீஃப் வச்சிருக்கான்னு போய் உயிரோட சுட்டு அவனை உயிரோட எரிச்சு கொண்டாங்க. ஆனா மயிர புடுங்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படிதான் சொல்லுவேன், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிதான் சொல்லுவேன் தோழர். மணிப்பூர்ல 13 பேரை வந்து 2023 சுட்டு கொண்டாங்க, 13 பேர்த்த. அங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் போய் சுமோட்டோ கேஸ் எடுத்துச்சு. இது வரைக்கும் ஒரு விசாரணை நடந்தது ஏதாவது அப்டேட் இருக்கா? இங்கேயும் அதே ஹியூமன் ரைட்ஸ். அதாவது ஞாயிற்றுக்கிழமை மோடி பெங்களூர் வராரு, இங்க வந்து மெட்ரோவை இது பண்ணிட்டு போறாரு, அடுத்த நாள் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இங்க வருது. எதுக்கு வருது? இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்க. சட்டசபையில இவங்க வந்து எஸ்ஐடிக்கு எதிராக பிஜேபி காரர் பேசுறாங்க. பிஜேபி காரருக்கு பேசுறதுக்கு தகுந்த மாதிரி 13வது ஸ்பாட்ல எதுவும் கிடைக்கலன்னா இந்த எஸ்ஐடியவே கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ணிடும்னு மீடியா இந்த பக்கம் இன்டைரக்டா இதை எஸ்ஐடியை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு கவர்மெண்ட் மேல பிரஷர் போடுது. இந்த பக்கம் என்னடா, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து இறங்குது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்னைக்கு சரியான ஒரு விசாரணை நடத்திருக்குது? இவங்க எப்பயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் இதனுடைய நோக்கம் என்ன? இப்ப ஹியூமன் ரைட்ஸோட நோக்கம் என்னவா இருக்கும்? என்ன நோக்கம் தோழர்? இந்த பக்கம் இவங்க சாட்சியை பயப்படுத்துறாங்க, பிஜேபி எம்எல்ஏக்கள் சட்டசபையில சாட்சியை பயப்படுத்துறாங்க இன்டைரக்டா, இவங்க டைரக்டா பயப்படுத்த போறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை சாட்சியை நேரடியா கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிக்கிற எல்லா அதிகாரமும் லீகலாவே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு இருக்கு. இப்ப போன வாரம் பாருங்க, வீரேந்திரா கூட டெல்லிக்கு போனாரு. அன்அபிஷியலா மோதியையும், அதாவது திரௌபதி முர்மு மீட் பண்ற மாதிரி போய் மோதியையும் அமித்ஷாவும் மீட் பண்ணிட்டு வந்தாரு. அதெல்லாம் தெரியாத விஷயமா? மீட் பண்ணிட்டு வராங்க. இப்ப ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து என்ன சொல்லும்? இங்க என்ன விசாரணை நடத்திட்டு இருக்குது, எஸ்ஐடி எந்த கோணத்துல விசாரணை நடத்திட்டு இருக்குது, இதுல என்ன உண்மை என்ன பொய்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு பிரைமரி ரிப்போர்ட்டை இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த கையில ரிப்போர்ட் வந்த வாட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியாதா? மணிப்பூர்ல என்ன நடந்ததுன்னு நம்ம பாக்கலையா? உத்தரப்பிரதேஷ் 3 வருஷத்துக்கு முன்ன முசாஃப்கர்ல நடந்த ரைட்ஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? நார்த் டெல்லியில நடந்த ரைட்ஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு நம்ம பாக்கலையா? அதேதான் தர்மஸ்தலாலையும் பண்ண போறாங்க. இது வந்து உண்மையை கிளீனா மூடி மறைக்கிற எல்லா வேலையும் இந்த பிஜேபி ஆர்எஸ் கைக்கூலிங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு தோழர், நான் ஒரு ஜேர்னலிஸ்டா உங்ககிட்ட கேட்கறேன் தோழர். நீங்க தமிழ்நாட்டுல எத்தனையோ கேஸ் பார்த்திருப்பீங்க. நான் ஒரு ஜேர்னலிஸ்டா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் தோழர். இதே ஒரு மசீதி இல்ல, நூத்துக்கணக்கான பெண்களை ரேப் பண்ணி ஒரு மௌலி வந்து புதைச்சிருக்கான் அப்படின்னு ஒரு நியூஸ் வெளியே வந்திருந்தா பிஜேபியோட ஆக்ட் எப்படி இருந்திருக்கும்? நீங்க யோசிச்சு பாருங்க தோழர்.
சும்மா விட்டுருப்பாங்களா இவங்க? இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா முஸ்லிம்களையும் தூக்குல ஏத்திருப்பாங்க, குற்றவாளிய ஆக்கி. எல்லா எல்லா இதுவரைக்கும் எல்லா முஸ்லீமும் வந்து டெரரிஸ்ட் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணாங்க. இப்போ வந்து எல்லா முஸ்லீமும் வந்து ரேபிஸ்ட், எல்லா முஸ்லீமும் வந்து மர்டரர்ஸ், மாஸ் பரியல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கட்டமைச்சிருப்பாங்களா இல்ல இந்தியா முழுக்க? அது என்ன தோழர் இவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு எப்படி இருக்குதுன்னா, இது மனித குலத்துக்கே எதிரான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு தோழர். செத்தவன் இந்துவா இருக்கணும், கொன்னவன் முஸ்லீமா இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நாங்க இறங்கி வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம், போராடுவோம். அதே செத்தது இந்துவா இருந்து கொன்னதும் இந்துவா இருந்தா இந்த கேஸ்ல நாங்க வரவே மாட்டோம். என்ன தோழர் இது? என்ன மானங்கெட்ட பொழப்பு தோழர் இவங்களுக்கு? நான் ரொம்ப வேதனையில சொல்றேன் தோழர். கர்நாடகத்துல இப்ப தோழர் 2024ல ஹுப்ளியில நேஹா அப்படிங்கிற ஒரு ஹிந்து பெண்ணை கொலை செய்யப்படுறா. ஒரு ஹிந்து பெண். அவ கொலை செய்யப்பட்டது வந்து காதலனால. அவ வந்து ஒரு முஸ்லிம் பையனை காதலிக்கிறா. அந்த முஸ்லிம் பையன் வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கறான். முஸ்லிம்ங்கிறதுனால இவங்க வந்து பொண்ணு கொடுக்கறது இல்ல. இவனும் கூட அந்த பையனை அவாய்ட் பண்ணிடுறான். அது ஒரு லவ் கேஸ். காதலிச்ச பொண்ணு கை ஊட்டுருச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணை அவன் கொலை பண்றான். கொலை செய்யறது எந்த மதமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அது தப்பு. நாங்க அதை வந்து கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம். அது கண்டிப்பா எதிர்க்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனா பிஜேபி காரனுங்க என்ன பண்றானுங்க, அந்த அந்த கொலைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டா இவங்க பொலிட்டிக்கல் யூஸுக்கு மாத்திக்கிறாங்க. ஒரு பிணம் எங்கேயாவது இது வந்து 2 பேருக்குள்ள ஒரு காதல் பிரச்சனை, அதுல வந்து ஒரு அத்துமீறி கொலை செஞ்சு ஒரு கொடூரம் நடந்திருக்கிறப்ப அது வந்து ஒரு கிரிமினல் வழக்கு. அத வந்து ஒரு மத ரீதியான ஆங்கிள் கொடுத்து இவன் முஸ்லீம் அப்படின்னு கொடுக்கறது ஒரு அயோக்கியத்தனம். பாருங்க தோழர், எங்கேயோ ஒரு பையன், ஒரு முஸ்லீம் பையன் வந்து கொலை பண்ணிட்டா ரோட்ல கிடைக்கிற தொப்பி போட்டிருக்கிற முஸ்லீம்களை எல்லாம் நீங்க துரத்தி அடிப்பீங்களா தோழர்? இங்க பண்ணாங்களே, பந்து பண்ணாங்க, போற வர பஸ் கல் எறிஞ்சாங்க, முஸ்லீம்களை துரத்தி அடிச்சாங்க. எல்லாம் பண்ணது பிஜேபி காரனுங்க. இப்ப என்ன வாயில என்ன லாலிபப் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானுங்களா தோழர்? சும்மா இல்ல தோழர். இந்த தர்மஸ்தலா வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 3ல இருந்து 3.5 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல முடிஞ்சிரும் இந்த ஊரு. இந்த ஊர்ல இருக்கிற முக்காவாசி பேர் கூலி தொழிலாளர்கள் தான். அவங்களும் எங்க வேலை செய்யறாங்கன்னா இந்த கோயில்ல தான் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு இஎஸ்ஐ இல்ல, பிஎஃப் இல்லன்னு அது வேற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதுக்கும் ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு தோழர். அங்க இருக்கிற மொத்த ஜமீனும் இவங்க இடமும், அதாவது இந்த ஆளு பேர்லயே இந்த ஆளு பேர்ல ஒரு 1450 ஏக்கர் இருக்குது, கோயில் பேர்ல ஒரு 2000 ஏக்கர் நிலமே இருக்குது தோழர். இவங்க வந்து அந்த ஊர்ல மிகப்பெரிய ஆளுமை. ஆனா அந்த ஊர்ல பாருங்க தோழர், 1976ல வேதவள்ளிங்கிற ஒரு டீச்சரை எரிச்சு கொல்றாங்க. ஊரு 3 கிலோமீட்டர் தான் ஊரு. அந்த ஊர்ல பதிவாகிற கேஸ் தோழர். 1976ல வேதவள்ளி டீச்சரை வந்து ஒரு பிரச்சனையில வீட்டோட எரிச்சு கொல்றாங்க. 1986ல பத்மலதாங்கிற ஒரு சிறுமி, 17 வயசு சிறுமியை 53 நாள் ரேப் பண்ணி கொல்றாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் லீடரோட பொண்ணு அது. அப்படியே வெளியே வந்து 2001ல அனன்யா பட் அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து என்ன ஆனானே தெரியல. எம்பிபிஎஸ் படிக்கிற குழந்தை, அது என்ன ஆச்சுன்னே தெரியல. 2007ல வந்து அங்க ஆன பாகனும் அவன் தங்கச்சி யமுனா டபுள் மர்டர் கேஸ் ஆகுது. அவங்க பேர்ல இருந்த 3.5 ஏக்கரா நிலத்தையும் வந்து இவங்க அபகரிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல 2012ல சௌஜன்யா ரேப் அண்ட் மர்டர் கேஸ். நீங்க யோசிச்சுக்கோங்க தோழர், உங்க ஊர்ல கடந்த 40 வருஷமா இந்த மாதிரி கண்டினியூவா ரேப் அண்ட் மர்டர் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. எல்லா கேஸும் சிபிஐக்கு போகுது, சிஐடிக்கு போகுது, அப்படியே சிபிஐக்கு போகுது. சில கேஸ்ல எஸ்ஐடியும் ஃபார்ம் ஆகுது. ஆனா குற்றவாளி மட்டும் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. இது எப்படி இருக்குது தோழர்? நீங்க சொல்லுங்க. உங்க ஊர்ல நீங்க தான் பெரிய ஆளு, உங்களை மீறி எதுவுமே நடக்கிற மாதிரி இல்ல. அந்த இடி ஸ்டேட்டே 31 மாவட்டத்துல இருந்து எல்லாருமே நீதி நியாயம் எங்க ஒரு தீர்மானத்துக்கு அந்த கோயிலுக்கு தான் வராங்க. இங்க இருக்கிற எக்ஸசியமே அந்த கோயிலுக்கு தான் வராரு. நீதி நியாயத்துக்கு வராரு. ஆனா அந்த கோயில் சுத்தி நடக்கிற ரேப் அண்ட் மர்டர் கேஸ் ஃபைல் ஆகுது, சிபிஐ விசாரிக்குது, குற்றவாளியை மட்டும் கையை கண்டுபிடிக்க முடியலன்னு கையை விரிச்சிட்டு போகுது. இது எப்படி இருக்குது தோழர்? ஏன்னா இன்டர்போல் போலீஸியா கொண்டு வர முடியும். இப்ப தோழர் இந்த பத்மலதா இருக்கிறாங்கல்ல, 1986 கம்யூனிஸ்ட் பொண்ணு பத்மலதா, அவங்களோட அக்கா இந்திராணி முந்தா நாள் வந்து எஸ்ஐடி கிட்ட மறுபடியும் புதுசா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க தோழர். எங்க அக்கா, என் தங்கச்சி சாவ தயவு செஞ்சு நீங்க குற்றவாளிகள் யாரும் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு எஸ்ஐடி முன்னால புதுசா ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இது வரைக்கும் அனன்யா பட் ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. பத்மலதா கேஸ் ஒரு கம்ப்ளைண்டா வந்து எஸ்ஐடி முன்னால இருக்குது தோழர். எஸ்ஐடி அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி அக்னாலஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த கேஸை மறுபடியும் ரீஓபன் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணா வீரேந்திர ஹெகடே, ஹர்ஷேந்திர குமார் ஜெயின், இவங்களோட தாய்மாம பிரபாகர் ஜெயின், இவங்க எல்லாருமே உள்ள போவாங்க. ஆனா இவங்களை தப்பிக்க வைக்கிறதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அந்த எல்லா வேலையும் பிஜேபி பார்த்துட்டு இருக்குது. ஏன்னா பிஜேபி காரனுங்க பணத்துக்கு இவங்க தான் பினாமி. ஆயிரக்கணக்கான கோடி தோழர். தாய்மார்கள் தாலிய அடமான வச்சு உனக்கு கடனை கட்டிட்டு இருக்காங்க. 60ல இருந்து 70,000 கோடி தாய்மார்களுக்கு
கர்நாடகத்துல மைக்ரோ ஃபைனான்ஸ்ங்கிற பேர்ல பொம்பளைங்களுக்கு கந்து வட்டிக்கு காசு கொடுத்து 20%, 25% காசு திங்கிற மொள்ள மாதிரி நாய்ங்க. இவனுங்களை காப்பாத்துறதுக்கு பிஜேபி எம்எல்ஏக்கள் சட்டசபையில நின்னு போராடிட்டு இருக்காங்க. இவங்களை என்ன வார்த்தையில திட்டலாம் தோழர்? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா லாங்குவேஜ் படைக்கப்பட்ட எல்லா கெட்ட வார்த்தைகளையும் இவங்களை திட்டலாம் தோழர். அதுல தப்பே இல்லை தோழர். இப்ப அடுத்ததா யார் அந்த பீமா, இந்த முகமூடி அணிந்த நபர் யார் அப்படின்றத அவரை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க இல்லையா? அவர் ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான். இன்னும் அவர் கூட பணியாற்றியவர்களும் சாட்சியாக வந்திருக்கிறாங்க. அவங்களையும் இந்த சிறப்பு புலனாய்வு குழு தமிழ்நாட்டுல இருந்து கூட்டு போய் விசாரிக்க இருக்கிறதா ஒரு தகவலை நேத்து நீங்க சொல்லியிருந்தீங்க. அது என்ன டெவலப்மெண்ட், அதுல என்ன உண்மை? தோழர், ஆக்சுவலி அந்த சாட்சியோட பேரை வெளியே சொல்ற மாதிரி இல்ல. இங்க இருக்கிற எல்லா மீடியாவும் அதை சொல்லிச்சு. ஏன்னா அங்க இருக்கிற லோக்கல்ஸுக்கு அவன் யாருன்னு தெரியும். லோக்கல்ஸ் கிட்ட பேசி மீடியாக்கள் அவன் பேரை வெளியிட்டுட்டாங்க. இப்ப முகமூடி போட்டுட்டு இருக்கான், அதான் அந்த அவசியம் இல்லை. எல்லாருக்கும் அவன் பேர் தெரியும், சின்னையா அப்படின்னு. எல்லாம் வெளியே வந்துட்டதுனால நானும் சொல்லிதான் அவனு, வேற வழி இல்லை. சின்னையா அப்படின்னு சாமராஜ் நகரான ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, தமிழ்நாடை ஒட்டி முதுமலை ஃபாரஸ்ட் ஏரியால வர ஒரு ஊரு. அங்க இருந்து இங்க வேலை செய்யறதுக்கு ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால வந்திருக்காருன்னு சொல்லப்படுது. இவரோட இன்னும் 4-5 பேர் அங்க துப்புரவு தொழிலாளிகளா வேலை செஞ்சவங்க 4-5 பேரும் தமிழ்நாட்டுக்காரர்கள் தான். அவங்க இங்க வேலை பிடிக்காம அவங்க சொந்த ஊருக்கு போய் செட்டில் ஆயிருக்காங்க தோழர். இப்ப எஸ்ஐடில ஒரு டீம் இங்க எஸ்கவேஷன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 6வது குழியிலும் 11வது குழியிலும் கிட்டத்தட்ட 20-25 பேரோட பாடி கிடைச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதிகாரப்பூர்வமா இன்னும் அறிவிக்கல. ஆனா அங்க அவ்வளவு பாடி கிடைக்கலன்னா எஸ்ஐடியும் இவ்வளவு தீவிரமா ஜிபிஆர் சிஸ்டம் எல்லாம் எடுத்துட்டு குழி தோண்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இதை பண்றதுலயே நம்மளுக்கு தெரியுது கேஸ் எவ்வளவு சீரியஸ்ன்னு. அது ஒண்ணுங்க. செகண்டரி இங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு டீம் உள்ள சீக்ரெட்டா வேற இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எலும்பு கூடுகள் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் இங்க இந்த கேஸ்ல சாட்சி கிடையாது. இந்த பீமா கூட வேலை செஞ்ச மத்த 4-5 பேரையும் கூட்டிட்டு வரதுக்கு ஒரு டீம் தமிழ்நாட்டுக்கு போயிருக்கு. அவங்கள கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. அவங்கள இங்க தர்மஸ்தலாக்கு கூட்டிட்டு விசாரிக்க போறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு தோழர். இது இல்லாம 4 நாளைக்கு முன்னே கர்நாடகா கவர்மெண்ட் எஸ்ஐடிக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அந்தஸ்தை கொடுத்திருக்காங்க தோழர். அதாவது எஸ்ஐடி வெறும் டீமா மட்டும் இல்ல, அங்க இருக்கிறவங்க யார் வேணாலும் எஸ்ஐடி கிட்ட இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி கேஸ் கொடுக்கலாம். இப்ப யாராவது இதுக்கு முன்னால எஸ்ஐடி டீம் கிட்ட சொன்னா அவங்க தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷன் போங்க, பெல்தங்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ் கொடுங்க, அங்க இருந்து நாங்க அதை டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப எப்படி இருக்குன்னா நேரா அவங்க மேலேயே போய் அவங்ககிட்டயே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். யாரையாவது விசாரிக்கணும்னு தோணுச்சுன்னா அவங்களே நேரடியா போய் கைது செய்து விசாரிக்கலாம். விசாரணைக்கு ஒத்துழைக்கலைன்னா அவங்கள கைது செய்யலாம். இத்தனை அதிகாரமும் எஸ்ஐடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தோழர். இவங்க ஒரு 4 டீமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டீம் எஸ்கவேஷன் வேலையை பார்த்துட்டு இருக்கு. ஒரு டீம் வெளி ஸ்டேட்ல இருக்கிறவங்கள சாட்சி எல்லாம் கேதர் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்கு. இன்னொரு டீம் லோக்கல்ல பயந்துட்டு இருக்காங்கல்ல தோழர் ஜனம். இத்தனை வருஷமா தர்மஸ்தலாவுக்கு எதிராக பேச பயப்பட்டு ஊமைகள் மாதிரி இருந்த ஜனங்கள்கிட்ட போய் நேரடியா பேசிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு தோழர். அங்க இருக்கிற ஜனங்கள்கிட்ட போய் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா கோயில என்ன நடந்தது, இந்த மாதிரி ஒரு மாஸ்க் மேன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான், இந்த கம்ப்ளைண்டோட உண்மை நிலவரம் என்ன, இது எவ்வளவு உண்மை எவ்வளவு பொய், உண்மையா இருந்தா அதுக்கு உண்டான சாட்சிகள் என்ன அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல ஒரு ஹெல்ப்லைன் வேற ஆரம்பிச்சிருக்காங்க தோழர். அந்த ஹெல்ப்லைனுக்கு மானாவாரியா கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்குதுன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு தோழர். அதாவது உங்க ஆட்கள், உங்க ரிலேஷன் யாராவது தர்மஸ்தலாக்கு காணாம போயிருந்தா, இறந்து போயிருந்தா, அவங்கள தேடி நீங்க வந்தப்போ இந்த தர்மஸ்தலா கேங் டி கேங் உங்க மேலே அட்டாக் பண்ணியிருந்தா அதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுங்க ஒரு ஹெல்ப்லைன் கொடுத்தாங்க இல்லைங்களா? அதுல மானாவாரியா கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்குதுன்னு இன்ஃபர்மேஷன் இருக்கு தோழர். ஆனா எஸ்ஐடி அதை வெளியே வரல. அந்த கம்ப்ளைண்ட்ஸ்ங்கெல்லாம் வந்ததுனால மட்டுமே, நிறைய கம்ப்ளைண்ட்கள் வந்ததுனால மட்டுமே கர்நாடகா கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அந்தஸ்தை கொடுத்துருக்கு. அங்கேயே இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஐபில அவங்க போலீஸ் ஸ்டேஷன் ரெடி மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க தோழர். வேதவள்ளி, பத்மலதா, அனன்யா பட் கேஸ் எல்லாம் மறுபடியும் ரீஓபன் பண்ணா கண்டிப்பா இந்த கேஸ் ஒரு எண்டுக்கு போகும் அப்படின்னு நாங்க நம்புறோம் தோழர். அடுத்ததா ஹர்ஷேந்திரகுமார் ஜெயின், வீரேந்திர ஹெக்டேவினுடைய சகோதரர், அவர் இந்த கேக் ஆர்டர் இங்க பெங்களூரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயும் சரி, ஹைகோர்ட்லயும் இந்த கேக் ஆர்டர் இப்ப தளர்த்தப்பட்டிருக்குது. அதனால எல்லாரும் இந்த தர்மஸ்தலா குறித்து தொடர்ச்சியா பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப மீண்டும் வீரேந்திர ஹெக்டே குறித்தோ தர்மஸ்தலா குறித்தோ இந்த சௌஜன்யா இது குறித்தோ பேசக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை அணுகி மீண்டும் தடை பெறுவதற்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறாரு.
அந்த வழக்கு என்ன ஆயிற்று? தோழர், கடந்த 40 வருஷமா இந்த பெல்தங்கடி போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் யார் இருந்தாங்க, இவங்க வந்து தர்மஸ்தலாவோட கைக்கூலியாவே தான் நடந்துட்டு இருந்திருக்காங்க. 2000ல இருந்து 2015 வரைக்கும் எத்தனை பேத்த இங்க நீங்க புதைச்சிருக்கீங்க, அன்நேச்சுரல் டெத் ஆகி புதைச்சிருக்கீங்கன்னு ஆர்டிஐல ஒரு கேள்வி கேட்டதுக்கு நிறைய பேத்த புதைச்சிருக்கோம். ஆனா அந்த டீடைல் எங்களுக்கு இல்ல, எல்லாத்தையும் நாங்க எரிச்சிட்டோம். யூடிஆர் பண்ண இதெல்லாம் எரிச்சிட்டோம். அதாவது இவங்க வந்து தர்மஸ்தலாவுக்கு கைக்கூலியா இருக்கிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியுது. தர்மஸ்தலா என்ன நடிச்சிருச்சுன்னா, நம்மள்ட்ட ஆயிரக்கணக்கான கோடி பணம் இருக்குது. இந்த ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எல்லாருமே நம்மளுக்கு கைக்கூலியா ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு தப்பா நினைச்சிட்டாங்க போல. அதுலயும் ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் ஒன்னா நம்பர் ஃப்ராடு தோழர். அந்த ஊர்ல எங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கு. இதுக்கு முன்னால நாங்க தர்மஸ்தலா பத்தி கேள்விப்பட்டதோட இது இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. லோக்கல்ல எங்க ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, 4 பேர் கேமராமேன் இருக்காங்க. அவங்க ஜனங்கள்ட்ட பேசும்போது, ஐயோ அந்த ஆளு ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் ஒரு ரேபிஸ்ட், கிரிமினல். அவன் காரை யாராவது பைக்ல போறவங்க சேஸ் பண்ணிட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு போனா கூட நின்னு இறங்கி வந்து அடிப்பான். அவ்வளவு பெரிய குருயாலிட்டி இருக்கிற ஆளு அப்படின்னு ஓப்பனா சொல்றாங்க. இந்த ஆளு வந்து சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு போய் 350 பேத்துக்கு எதிரா 8800 சில்ற லிங்க delete பண்ணும் அப்படின்னு சிட்டி சிவில் கோர்ட்ல ஆர்டர் வாங்குறான். அங்க ஆர்டர் கொடுக்கறது யாருன்னா மாண்புமிகு விஜயகுமார், நீதிபதி விஜயகுமார். அவரு யாருன்னு பின்புலத்தை காம்ரேட் பாலன் எல்லாம் தேடி பார்த்தப்ப அதுல என்ன தெரிய வருதுன்னா, இவரு தர்மஸ்தலாவோட லா காலேஜ்ல படிச்சவரு. தர்மஸ்தலாக்கு எதிராக இருக்கிற கேஸ்கள் வாதாடுனாங்க இல்லைங்களா? தர்மஸ்தலாக்கு எதிரான நில அபகரிப்பு ஃப்ராடு கேஸ் எல்லாம் வாதாடுன லாயரா இருந்தவர். ஒரு அட்வொகேட், அசோசியேட் அட்வொகேட்டா இருந்து வாதாடி அதுக்கப்புறம் நீதிபதி ஆனவர். இப்ப அவரு முன்னால தர்மஸ்தலாவது கேஸ் வருது, வச்சுக்குப்பா நம்பாளு பழைய ஆளுன்னு அவரும் கொடுத்துட்டாரு. மாண்புமிகு விஜயகுமார் மரியாதைக்குரிய நீதிபதி அவர் வந்து கொடுத்துட்டாரு, கேக் ஆர்டர் கொடுத்துட்டாரு. ஆனா இத பத்தி யாருமே பேசக்கூடாதுன்னு, யாருமே சௌஜன்யான்னு உச்சரிக்க கூட கூடாதுன்னு. அல்ல, தர்மஸ்தலா என்ன கைலாசமா தோழர்? நித்யானந்தா மாதிரி கைலாசா மாதிரி செப்பரேட் நாடுன்னு ஏதாவது அறிவிச்சிட்டாங்களா? செப்பரேட் நாடு, எங்களுக்கு வந்து செப்பரேட் கரன்சி, செப்பரேட் போலீஸ் ஸ்டேஷன், செப்பரேட் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி ஏதாவது அறிவிச்சிருச்சா? தர்மஸ்தலா இந்தியாவிலையும் கர்நாடகத்தோட நிலப்பரப்புலயும் தான் இருக்குதா, இல்ல கைலாசா பக்கத்துல ஏதாவது மாத்திட்டாங்களா நித்யானந்தா கூட கூட்டு சேர்ந்து? நித்யானந்தாவோட பெரிய ஃப்ராடா இருப்பானுங்க போலிய தோழர். நித்யானந்தா தான் பெரிய ஃப்ராடுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் நம்ம. இந்த நித்யானந்தா ஜக்கி தேவ் வாசுதேவையோ மிஞ்சர ஃப்ராடா இருக்கும் போல. அதுல இன்னொரு விஷயம் தோழர், நிறைய நேர்காணல்ல நான் உங்களுக்கு சொல்ல மறந்தது என்ன தெரியுங்களா? இந்த ஜக்கி வாசுதேவ் தமிழ்நாட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூட்டிட்டு வர்றது, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆன உடனே பெரிய ஹீரோ ஹீரோயின் பொலிட்டிஷியனை கூட்டிட்டு வந்து பரபரப்பாக்குறது, அந்த இடத்த பத்தி உலகமே இந்த இந்தியாவே பேசுற மாதிரி பண்றாரு இல்லைங்களா சிவராத்திரி டைம்ல. அதெல்லாம் இந்த ஆளுகிட்ட இருந்து காப்பி அடிச்சதுதான் தோழர். இந்திரா காந்தி வந்துட்டு போயிருக்காங்க இந்த கோயிலுக்கு. அதாவது இந்த வேதவள்ளி கேஸ் ஆச்சு இல்லைங்களா? வேதவள்ளி கேஸ் ஆனப்ப அப்பெல்லாம் சோசியல் மீடியா இல்ல, நியூஸ் பேப்பர்ல எங்க நிறைய பேர் அதை பத்தி எல்லாம் எழுதி அடுத்த 2-3 மாசத்துலயே இந்திரா காந்தி வந்திருக்காங்க, ராஜீவ் காந்தி அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு பிரைம் மினிஸ்டர் நோட்டி ராஜீவ் காந்தி வந்திருக்காங்க. இப்போ சௌஜன்யா கேஸ் வெளியே வந்து பெரிய லெவல்ல பூஸ்ட் ஆயிட்டு இருக்கிற இந்த டைம்ல இப்ப 2 மாசத்துக்கு முன்னால டி.கே. சிவகுமார் வந்துட்டு போனாரு. அதாவது இங்க இருக்கிற துணை முதல்வர் சித்தராமையா வந்து தான் ஒரு நாஸ்திகர்னு ஓப்பனா சொல்லுவாரு. ஆனா இந்த கோயிலுக்கு போய் சட்டையெல்லாம் கழட்டி சாலு போட்டுக்கிட்டு, அங்க வந்து சட்டையை கட்டுறது எதுக்கு தெரியுங்களா? நீங்க பூணூல் போட்டிருக்கீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு. பூணூல் போட்டா ஒரு லைன்ல போய் நீங்க சாமியை கும்பிடலாம், பூணூல் போடாட்டி வேற லைன்ல போலாம். பூணூல் யார் போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் இவங்க 1978ல இருந்தே நடத்திட்டு இருக்காங்க. ஜக்கி வாசுதேவ் பாவம் இப்பதான் அதை காப்பி அடிச்சு கொஞ்சம் பண்ணி தமிழ்நாட்டை பாழ் பண்ணது போதும்னு இப்ப கர்நாடகாவுக்கும் வந்துட்டாரு. இங்கேயும் வந்து ஆதி மையமா ஏதோ பண்ணிருக்காரு. அது விடுங்க, வேற சப்ஜெக்ட். இந்த மாதிரி ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் மேல நிறைய கம்ப்ளைண்ட் லோக்கல்ல இருக்கிறவங்க நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இவர் வந்து சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு போறாரு. சிட்டி சிவில் கோர்ட்ல அது நம்ம பாலன் தலைமையில ஒரு டீம், இந்த விஜயகுமார், நம்ம மாண்புமிகு விஜயகுமார் அவரோட பின்புலம் எல்லாம் தோண்டி எடுத்து சொன்ன வாட்டி அவரே இந்த கேஸ் விட்டு விலகிறாரு. சீஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்து ஒரு நோட்டீஸ், ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பின்புலம் இருக்கிற ஒரு விஜயகுமார் அவர்கிட்ட இருந்து வந்து நாங்க சரியான நீதியை எதிர்பார்க்க முடியாது, தயவு செஞ்சு இந்த கேஸ்ல இருந்து அவரை வெளியேத்துங்கன்னு ஒரு அப்ளிகேஷன் ஒண்ணு கொடுக்குறாங்க, ஒரு ரிக்வெஸ்ட் ஒண்ணு கொடுக்குறாங்க. அந்த ரிக்வெஸ்ட் கொடுத்த அடுத்த நாளே விஜயகுமார் வெளியே போயிடுறாரு. புது நீதிபதி வந்தவர் இந்த கேக் ஆர்டரை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு. யார் வேணாலும், இது ஒரு உண்மை தன்மையான நியூஸை யார் வேணாலும் கொடுக்கலாம், பொய் பரப்பக்கூடாது, அவதூறுகள் பரப்பக்கூடாது. ஆனா உண்மை நிலவரம் என்ன இருக்கு, செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கான ரைட்ஸ் ஜனங்களுக்கும் இருக்கு, அதை செய்யற ரைட்ஸ் மீடியாக்களுக்கும் இருக்கு, செய்யலான்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஹை கோர்ட்டுக்கு போறாங்க. ஹை கோர்ட் மறுபடியும் நீங்க சிட்டி சிவில் கோர்ட்டுக்கே போங்கன்னு சொன்ன வாட்டி சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இவங்க என்ன நினைச்சிட்டு போனாங்கன்னா, தலைவர் மோடி இங்கதான் இருக்காரு,
மோடி ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா எல்லாருமே கேட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு போனாரா என்னமோ தெரியல. சுப்ரீம் கோர்ட் இதை என்டர்டெயின் பண்ண, சுப்ரீம் கோர்ட் அவங்கள ரிட்டர்ன் அனுப்பிருச்சு. ஆனா தோழர் இவங்க எதுவும் செய்யல, கூட்டம் கூட்டமா ஜனங்களை கொல்லல, புதைக்கல, ரேப் பண்ணல, இந்த மாஸ் பரியல் எல்லாம் பண்ணலன்னா எதுக்கு இவங்களுக்கு இவ்வளவு பயம்? இன்னொன்னு சொல்றேன் தோழர், கர்நாடகா கவர்மெண்ட் 2 வருஷத்துக்கு முன்னையே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து சைபர் கிரைம் டீம் ரெடி பண்ணிருக்காங்க. இந்த சைபர் கிரைமோட டீம் என்ன எங்க இருந்து வேலை செய்யும்னா, அங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் எஸ்பி ஆபீஸ்ல இருந்து வேலை செய்யும். இவங்க வேலை என்னன்னா, சோசியல் மீடியால இந்த கம்யூனல் ரைட்ஸை கிரியேட் பண்ற மாதிரி செய்திகளை யாரு பரப்புறாங்க, பொய்யை யாரு பரப்புறாங்க, ஃபேக் நியூஸ் பரப்புறாங்க, அவங்கள கண்டுபிடிச்சு அவங்க மேல கேஸ் போடுற வேலையை இவங்க 2 வருஷமா கர்நாடகால எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற சைபர் டீம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்குது. இப்ப நானே இருக்கட்டும், யாரே இருக்கட்டும் தோழர், இங்க சுதந்திர ஊடகவியாளர், இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்ட் யாரு இருக்கோம், நாங்க வந்து ஒரு பொய்யான தகவலை ஜனங்களுக்கு சொன்னா கேஸ் போட போலீஸ் இருக்கு. அதுக்கு எதுக்கு நீங்க போய் கேக் ஆர்டர் வாங்கணும்? நாங்க சொன்னது போயின்னா கேஸ் போடுங்க, கோர்ட்டுக்கு வரோம். தப்பு பண்ணா தூக்கி ஜெயில போடுங்க. 6 மாசமோ 7 மாசமோ ஜெயில போட போறீங்க. பொய் சொன்னா தூக்கி ஜெயில போடுப்பா. நீ ஏன் கேக் ஆர்டர் வாங்கி போற? யாருமே தர்மஸ்தலா பத்தி பேசக்கூடாதுன்னா, நீ என்ன வெளிநாட்டிலேயே இருக்கு தர்மஸ்தலா? இந்தியாவில இருக்குது. இந்தியா சட்ட இதுல வந்து நாங்க என்ன கேள்வி கேட்போம்? மீடியாவுக்கும் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. நாங்க உண்மையே சொல்றோம். பொய் சொன்னா தூக்கி ஜெயில போடு. நீ எதுக்கு திருடனா? நான் தான் திருடன், நீயே முதல்ல தூக்கிட்டு எதுக்கு கோர்ட்டுக்கு போற? இத்தனைக்கு இந்த ஆளு என்ன சொன்னான்னு தோழர், ஒரு 20 நாளைக்கு முன்னால எஸ்ஐடி அமைச்சவாட்டி, எஸ்ஐடியை நாங்க வந்து வரவேற்கிறோம். எஸ்ஐடி இங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும், உண்மை எது பொய் எது நிலவரம் எடுத்து ஜனங்கள்கிட்ட சொல்லட்டும்னு நீ தான் சொன்ன. இப்ப எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போற? திருடன் சொன்ன உடனே நான் தான் திருடன் எதுக்குப்பா நீ முன்னால ஓடுற? இந்த கேள்வி கேட்குமா இல்லையா தோழர்? அவன் 1 நம்பர் ஃப்ராடு தோழர். அதனாலதான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு தோழர். அடுத்ததா நீங்க வந்து சோம்நாத் நாயக் அப்படின்னு சொல்லி அந்த தர்மஸ்தலா அந்த ஊரை சார்ந்தவர், வீரேந்திர ஹெக்டேவோடு பல ஆண்டுகள் வந்து நெருக்கமா பயணித்தவர். இவர் பாஜக எம்பினா இவர் ஒரு முக்கிய RSS பிரமுகர். இப்ப அவரே வீரேந்திர ஹெக்டேவுக்கு எதிராக வந்து திரும்பி இருக்கிறாரு. அவர் வந்து உண்மையாதான் இருக்கிறாரா? ஏன்னா ஒரு RSS காரர் இவரை பற்றி இப்படி அம்பலப்படுத்துவதை எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல அவருடைய பேட்டியில நீங்க ஈதினா சார்பா நீங்க எடுத்த பேட்டி, அவர் சொன்ன விவரங்களை வந்து சொல்லுங்க தோழர். இந்த சோம்நாத் நாயக் அப்படிங்கிறவர் வந்து இதே பெல்தங்கடி தாலுக், அதாவது தர்மஸ்தலா கோயில் சுத்தி இருக்கிற இடத்துலயே இருக்கிற ஒரு தோழர். இவரு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால இதே வீரேந்திர ஹெகடே கூட இந்த கோயில்ல ட்ரஸ்டியா கூட இருந்தவர். கோயில் ட்ரஸ்டியா இருந்தவர், RSSல பிரமுகர். இப்பயும் அவர் RSSல இருக்காரு. ஆனா இவரு 20 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் இவங்க கூடயே பயணிச்சிருக்காரு. கோயில் வேலையெல்லாம் பார்த்திருக்காரு. ஆனா என்னதான் இருந்தாலும், கோயில் வேலை பார்த்தாலும், இந்துக்கள் கோயில் அப்படி இப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் இருந்தாலும், உண்மை நிலவரம்னு ஒண்ணு இருக்கும் இல்ல, அங்கெல்லாம் அப்பெல்லாம் இவரு சொல்ற ஒவ்வொரு தகவலும் வந்து எங்களுக்கே நெஞ்சு பக்கு பக்குங்குது தோழர். அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. யாரையாவது கிட்னாப் பண்ணாலோ, யாரையாவது ரேப் பண்ணாலோ அது வந்து இவருக்கு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணை புதைச்சிருக்கோம்னு வந்து அங்க இருக்கிறவங்க வந்து நம்ம ஆளுதானு வந்து கேஷுவலா வந்து சொல்லுவாங்க. இதை வந்து அவர் பார்த்தது கிடையாது, வேறவங்க சொல்லி அங்க கேட்டதுதான். இதெல்லாம் கேட்டு இந்த மாதிரி கோயில்ல இப்படி எல்லாம் நடக்குது, இந்த ஆளு வீரேந்திர ஹெகடே கண்டு காணாம இருக்காரு, கேட்டா நான் தர்மாதிகாரி, எல்லாரோட நியாய தீர்மானத்தையும் நான் தான் இங்க உட்கார்ந்து பண்ணுவேன்னு சொல்றாரு, இந்த மாதிரி விஷயத்த கண்டு காணாம இருக்காரு அப்படின்னு இவங்க நேரடியா போய் கேட்டு 2 பேருக்கு நடுவுல மனக்கசப்பாயி இந்த கோயில் இந்த விவகாரமே நம்மளுக்கு வேணான்னு 2000க்கு அப்புறம் இந்த கோயில் வந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து இவரே கிட்டத்தட்ட 18 கேஸ் இந்த கோயில் மேல போட்டிருக்காங்க. இது இல்லாம இந்த கோயில் சுத்தி இருக்கிற 13 தலித் ஃபேமிலி அடிச்சு அவங்க நிலத்தை அபகரிச்சிருக்காங்க தோழர். அந்த 13 கேஸும் இவர் தான் நடத்திட்டு இருக்காரு. இது இல்லாம மோசடி, நில அபகரிப்பு கிட்டத்தட்ட 344 சிவில் கேஸ் இவங்க மேல இருக்கு. இதுல தோழர் இந்த யானை பாகன் யமுனாவை டபுள் மர்டர் கேஸ் தோழர் 2007-8 டபுள் மர்டர் கேஸ் கொண்டு அவங்க நிலத்தையும் அபகரிச்சிருக்காங்க. அது எப்படி வந்ததுன்னு அவங்ககிட்ட அந்த நிலத்தை அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க, பயன்படுத்திருக்காங்க. அவங்க கொடுக்க மாட்டேன்னு டபுள் மர்டர் அவங்க 2 பேர்த்தையும் வீட்லயே கொண்டுறாங்க. போலீஸ் வந்து எப்படி யூடிஆர் பண்ணுதுன்னா, அண்ணன் தங்கச்சி ஆனை பாகன் அவங்களோட தங்கச்சி யமுனாவை வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து டபுள் மர்டர் தோழர் ஒரே இடத்துல அவங்கள கொன்னுட்டு போயிடுறாங்க. போலீஸ் விசாரணை எப்படி இந்த கேஸ் முடிக்கிறாங்கன்னா, யாரோ திருட வந்தவங்க வீட்டுக்கு திருட வந்து 2 பேரையும் கொன்னுட்டாங்கன்னு தோழர். ஒரு யானை பாகம் மாசம் 4000 ரூபாய் சம்பளம் வாங்குற யானை பாகம் வீட்டுல அப்படி திருடுறதுக்கு என்ன தோழர் இருக்கும்? அப்படி திருட வந்து கொன்னுட்டு போனாலும் திருட யாருன்னு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அந்த கேஸும் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அன்சால்வ்டு கேஸ்னு பெண்டிங்ல இருக்கு. அது கிரிமினல் கேஸ் செப்பரேட்.
ஆனா அவங்க இறந்த வாட்டி அவங்க பேர்ல இருந்த 3.5 ஏக்கரா நிலம் இவங்க பேருக்கு எப்படி வந்தது? புரியுதுங்களா? இறந்த வாட்டி வீரேந்திர ஹெக்டே பேருக்கு எப்படி வந்தது? இந்த மாதிரி 344 சிவில் கேஸ் வந்து ஒரு புக்காவே பண்ணிருக்காங்க கேஸ். இந்த ஆனைபாகன் கேஸ், தர்மஸ்தலா வர்சஸ் ஆனைபாகன் கேஸ், கிட்டத்தட்ட 344 கேஸ் ஒரு புக்காவே போட்டிருக்காரு. அந்த புக்ல வந்து எல்லா கேஸுக்கும் சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் என்னென்ன தேவை எல்லா எவிடன்ஸும் அதுல இருக்கு தோழர். கிட்டத்தட்ட 25 வருஷமா தர்மஸ்தலாக்கு எதிராக இவரு போராடிட்டு இருக்காரு. இவரு தர்மஸ்தலாக்கு எதிராக குற்றஞ்சாட்டு சொல்லிட்டு இருக்காரு இல்லைங்களா? சிவில் கேஸ் மட்டும் 344, அதெல்லாம் பொய்ன்னு இருந்தா இன்னும் இவர் மேல மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கோம் இல்லைங்களா தோழர்? எதுக்கு இவர் மேல மான நஷ்ட வழக்கு போட மாட்டேங்கிறாங்க? ஏன் போட மாட்டேங்கிறாங்களா? அது உண்மைன்னு தெரியும். இவர் மேல வழக்கு போட்டா அது இன்னும் பெரிய விஷயம் பூதாகாரம் தான் வெடிக்கணும். இந்த சோமநாத் நாயக் தோழர் எங்க அறிமுகப்படுத்தினதே வந்து இந்த குட்லா ராம்பேஜ், அதாவது முந்தா நாள் ஒரு இதுல வந்து அடிச்சாங்க இல்லைங்களா? கூண்டாக்கள் எல்லாம் வந்து சில யூடியூப் சேனல்ல எல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் அடிச்சாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அடி வாங்கின ஆள்ல ஒரு ஆள் இந்த குட்லா யூடியூப் ராம்பேஜ் யூடியூப் ஆள். இவர் மூலியமா தான் சோமநாத் எங்களுக்கு தெரியும். அவர் இப்பதான் பெங்களூர் வந்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னால வெல்த் எல்லாம் நிறைய பிரஸ் மீட் எல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா அது வந்து லோக்கல் நியூஸ் பேப்பர் நியூஸ் சேனல் எல்லாம் வந்து இவங்க ஆல்ரெடி காசு கொடுக்கறதுனால அது தர்மஸ்லாட்டி காசு வாங்கி வேலை செய்வாங்க அப்படிங்கறதுனால அது பெரிய லெவல்ல போகல. இப்ப நேத்து எங்க ஆபீஸ்க்கு வந்தாரு தோழர். 344 சிவில் கேஸுக்கு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த டாக்குமெண்ட் எங்ககிட்ட தான் இருக்கு. அந்த டாக்குமெண்ட் வச்சு அவருக்கு சப்போர்ட்டா நாங்க இருக்கோம்னு சொல்லியிருக்கோம். அந்த அத்தனை சிவில் கேஸ்லயும் நாங்களும் அவர் கூட சேர்ந்து வாதாட போறோம். அவர் வந்து இந்த இந்த விவகாரம் பற்றி இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள், வன்புணர்வு, அப்புறம் அதற்கு பிறகு வந்து கொன்று புதைப்பது, இந்த மாதிரியான இந்த கொடூர இந்த இன்னொரு மறுபக்கம் இருக்குல்ல தர்மஸ்தலாவுக்கு, அது குறித்து என்ன சொல்றாரு? வீரேந்திர ஹெக்டே, ஹர்ஷேந்திர குமார் ஜெயின், இந்த நபர்களை பற்றி அவர் என்ன சொல்றாரு? அவங்கதான் பண்ணிருக்காங்கன்னு அவர் உறுதியா சொல்றாரு தோழர். இத்தனைக்கு அந்த துப்புரவு தொழிலாளி யாரு இருக்காரு இல்லைங்களா, சின்னையா, அவரை வந்து தானும் பார்த்ததா அவர் சொல்லி இருக்காரு. ஆனா எங்க வந்து டைரக்டா ரேப் அண்ட் மர்டர் ஆனதையோ புதைச்சதையோ அவர் நேரடியா பார்த்தது இல்ல. பார்க்காததுனால அந்த விஷயத்துல மேல ஒரு அபிப்பிராயமும் ஒரு சாட்சியா மாற முடியாது, அவர் சொல்ல முடியாது. இந்த மாதிரி யாரோ புதைச்சிட்டு வந்து சொன்னதை நான் கேட்டதாவும் அண்ட் அங்க இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்காரு. அங்க ஒரு ஊருக்குள்ள நடக்குதுன்னா கண்டிப்பா அவருக்கும் செவி வழியா வந்திருக்கும். இதெல்லாம் கேட்டதுனாலதான் அவர் வீரேந்திர கிட்ட இருந்து வெளியே வந்துட்டாரு. இப்ப வந்து சிவில் கேஸ் 344 கேஸ் சாட்சி இருக்கு. அந்த சாட்சியை வச்சு கோர்ட்ல அவர் இன்னும் இந்த தர்மஸ்தலாக்கு எதிராக போராடிட்டு இருக்காரு. ஆனா இந்த ரேப் அண்ட் மர்டர் கேஸ்ல அவர்கிட்ட எந்த சாட்சி இல்லை, அவரும் சாட்சி இல்லை, அவர் ஐவிட்னஸ் இல்ல, எந்த இதுவும் பார்த்தது இல்ல. ஆனா அவர் உறுதியா சொல்றாரு தோழர், ஹர்ஷேந்திர குமார் ஒரு பெரிய ரேபிஸ்ட், அவன் இந்த மாதிரி பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அண்ட் அவனோட பையனான நிச்சல் ஜெயின், அவங்க ஃப்ரெண்ட் உதய் ஜெயின் அப்படின்னு சொல்லி 4 கேங் இருக்கு. அது ஒரு நட்டோரியஸ் கேங்கு. இந்த கேங்கை பத்தி எனக்கு தெரியும். இவங்களை பத்தியும் நான் வீரேந்திர ஹெக்டே கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். அவர் எந்த ஆக்ஷனும் எடுக்காததுனாலதான், இதை பத்தி எதுவும் கேட்காததுனாலதான் நான் வெளியே வந்தேன்னு அவரு சொல்லியிருக்காரு. இப்ப உள்ளங்கைக்கு சாட்சி வேணுமா தோழர்? இவரு இந்த கிரைம் கேஸ் சாட்சி ஆக முடியாது. ஆனா அந்த ஊர்லயே இருக்கிறவரு அவருக்கு தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா? அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா இதை இவங்க பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, இவங்க மட்டும் இதை பண்ணிருக்காங்க. அதனால இவன் இந்த மாஸ்க் மேன் வந்து எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் பண்றோம்னா அங்கெல்லாம் சொன்னா கண்டிப்பா இடங்கள் நிறையவே கிடைக்கும்னு வந்து அவரு சொல்றாரு. ஓகே தோழர். தோழர், அடுத்ததா வந்து 13வது குழி, அதுல வந்து இந்த ரேடார் அதை பயன்படுத்தி குழி தோண்டாமலேயே மேல இருந்தே வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து குழி தோன்ற இந்த ஒரு நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்த அந்த ஒரு புது டெக்னாலஜியை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுல என்ன கிடைச்சது? பாலன், அட்வொகேட் பாலன் என்ன சொல்றாருன்னா, இந்த டெக்னிக்கை விட இன்னொரு டெக்னிக் இருக்குது. அதாவது அடிபிக் ஆசிட் அப்படின்றது இப்ப எலும்பு தசை இதெல்லாம் 20-30 ஆண்டுகளுக்கு மேல ஆயிருச்சு, அது இருக்க போறது இல்ல, நீர் நிறைந்த பகுதி. சோ இந்த அடிபிக் ஆசிட் வந்து அந்த மண்ணோட கலந்துருக்கும், உடல்ல இருந்து வெளியேற அடிபிக் ஆசிட். அப்ப இன்னொரு கருவி மூலமாக அதை வந்து பண்ணாதான் செக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. நேற்று இந்த 13வது குழி அதுல வந்து என்ன கிடைச்சிருக்கு? ஏதாவது தகவல் வந்திருக்கா? இந்த நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறீங்க இந்த பெங்களூர் போஸ்ட், அவங்க ஏதாவது இதுல எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது சொல்லியிருக்காங்களா? தோழர், இந்த ஜிபிஆர் அப்படிங்கிறது, அதாவது கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரடார் வந்து எப்படி வேலை செய்யணும் தோழர்? பூமிக்கு அடியில 18-20 அடிக்கு ஆழத்துல இருக்கிற ஒரு விஷயத்தை, அது கனிமமா இருக்கலாம், வேற ஏதாவது மெட்டலா இருக்கலாம், இல்ல ஹியூமன் பாடியா கூட இருக்கலாம், அதாவது எலும்பு கூடுகளா இருக்கலாம். அது வந்து ஒரு 2D 3D பிக்சரா கொடுக்கும். ஏதாவது இருந்தா மட்டும்தான் அது அந்த பிக்சரா கொடுக்கும். டெக்னீஷியன்ஸ் வந்து அந்த பிக்சரை அனலைஸ் பண்ணி எது கனிமங்களா இல்ல எலும்பு கூடா இல்ல வேற ஏதாவது விஷயமா அப்படின்னு அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க.
அவங்க கன்ஃபார்ம் பண்ண வாட்டி தான் தோழர் வந்து குழி தோண்டுவாங்க. இத்தனைக்கும் வந்து தோழர் அது பாகுபலி பெட்டான்னு கூப்பிடுற இடம் தோழர். அந்த இடம் வந்து கம்ப்ளீட்டா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் போறது. இப்ப ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஏதாவது ஒரு வேஸ்டையோ மண்ணையோ கொண்டு வந்து போட்டா அதுக்கு தாசில்தார் பெர்மிஷன். தாசில்தார் இப்ப 2 மாசத்துக்கு முன்னால தோழர் அங்க நிறைய மண்ணை கொண்டு வந்து பெரிய மலை மாதிரி மண்ணை இவங்களே வந்து குவிச்சு வச்சிருக்காங்க. இப்ப தாசில்தாருக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்க ஸ்டேட்டி தாசில்தார் விசாரணை நடந்துட்டு தோழர். உனக்கு தெரியாம எப்படிப்பா இங்க இவ்வளவு மண்ணை கொண்டு வந்து இங்க போட்டிருக்காங்க. அத்தனை மண்ணுக்கு அடியில இப்ப பிணங்கள் இருக்கு தோழர். ஜிபிஆர் சிஸ்டம் வந்து அங்க இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ண வாட்டி தான் வந்து இவங்க வந்து தோண்டிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 17-18 அடி தோண்டிட்டாங்க, எதுவும் கிடைக்கல தோழர். ஆனா எங்க கெஸ் என்னன்னா 20-25 அடிக்கு கீழே வரைக்கும் தோண்டுனா கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா மாஸ்க் மேன் அதாவது சாட்சி வந்து ரொம்ப உறுதியா இருக்கிறார். அவர் சொன்னதுல இங்க வந்து 8 பணத்தை நான் புதைச்சிருக்கேன், கண்டிப்பா கிடைச்சே கிடைக்கும்னு. ஒருவேளை அப்படி கிடைக்கலன்னா இது மட்டுமே ஃபைனல் டெக்னாலஜில இது மட்டுமே ஃபைனல். காம்ரேட் பாலன்சர் சொன்ன இப்ப எலும்பு அங்க அது வந்து கிட்டத்தட்ட அந்த ஏரியா வந்து ஜியாலஜிக்கலா நீங்க வந்து பார்த்தா தெரியும் தோழர். வருஷத்துல இப்பயும் மழை, சரியான மழை. நேற்று 5-6 அடி குழி தோண்டும் போதே தண்ணி வந்துருச்சு ஊத்து மாதிரி. அந்த தண்ணி எல்லாம் பம்ப் செட்டை விட்டு வெளியேற்றி மறுபடியும் ஜேசிபில தோண்டிட்டு இருக்காங்க. எங்க வந்து ஈரப்பதம் அதிகமா இருக்கோ, தண்ணி அதிகமா இருக்கோ, ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து மனித உடல்கள் ரொம்ப சீக்கிரமாவே அது டைஜஷன் ஆக ஆரம்பிச்சிடும் தோழர். அதனால வந்து மண்ணோட மண்ணா மக்கி போற வாய்ப்பு இருக்கு. நீங்க அந்த மண்ணை எடுத்து அதுல இருக்க அசிட்டிக் அம்சத்தை எல்லாம் டெஸ்ட் பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிடல தோழர். ஏன்னா இவன் 20-25 வருஷத்துக்கு இவன் தர்மஸ்தலாக்கு 12-13 வருஷம் ஆச்சு. 25 வருஷமா இங்க வந்து நிறைய பிணங்களை புதைச்சதா கண்டிப்பா அங்க சில எலும்புக்கூடுகள் கிடைக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அதை வந்து அந்த மண்ணை டெஸ்ட் பண்ணும். இன்னும் வேற புது டெக்னாலஜி என்னென்ன இருக்கோ அந்த டெக்னாலஜி எல்லாம் ட்ரை பண்ணா கிடைச்சிடும். இதுக்கு நடுவுல எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லவே முடியாது தோழர். ஏன்னா அங்க அந்த அந்த சிச்சுவேஷன் அங்க அப்படி 6 மாசம் மழை அடிக்கும், சரியா வெயில் அடிக்கும். மண்ணுக்குள்ள 8 அடி 10 அடி 6 அடி 8 அடியில போச்சிருக்கிற மனித உடல்கள் எப்படி டைஜஷன் ஆகும்னு நம்மளால அங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதனால புது டெக்னாலஜி வந்து இங்க கண்டிப்பா யூஸ் பண்ண போல. இப்ப இன்னைக்கு மீண்டும் வந்து அந்த குழி தோண்டி இப்ப இந்த எலும்புக்கூடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த பணியை வந்து தொடங்கிட்டாங்களா? இன்னைக்கு என்ன நிலவரம் தோழர்? இன்னைக்கு காலையில 10 மணில இருந்து வேலை ஆரம்பிச்சாச்சு. நேற்று வந்து ஒரு 15-16 அடி வரைக்கும் குழி தோண்டி இருந்தாங்க. நடுவுல நிறைய மழை வந்தது. இதுல எல்லாம் வந்து நேற்று ரொம்ப டிலே ஆச்சு. மிச்ச வேலை இன்னும் 5-6 அடி போன்றதா எஸ்ஐடி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையில இருந்து வேலை ஆரம்பிச்சுட்டாங்க தோழர். அது இல்லாம தோழர் அந்த 13வது ஸ்பாட் மட்டும் இல்ல, இந்த மாஸ்க் மேன் வந்து அந்த அப்ரூவர் புது சாட்சி வந்து இது இல்லாம இன்னும் 30-32 பாயிண்ட் நான் காட்டுறேன், அங்கேயும் வந்து தோணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த சாட்சிக்கே சாட்சி இருக்குது இல்லைங்களா? டி ஜெயன் வந்து சொல்லியிருக்காரு. அவர் முகம் வந்து எல்லாருக்குமே தெரியும். டி ஜெயன் வந்து இவன் புதைச்சதை வந்து நான் பார்த்ததா வந்து அவர் எஸ்ஐடி முன்னால வந்து சாட்சியா சொல்லியிருக்காரு. இது இல்லாம இன்னும் 4-5 சாட்சி வந்து சொல்லியிருக்குது. இவன் வந்து 20 வருஷத்துக்கு முன்னால புதைச்சு போனான், 10-12 வருஷமா இவன் தர்மஸ்தலாலே இல்ல, இந்த ஏரியா வேற மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. நாங்களும் வந்து சில ஸ்பாட்டை காட்டுறோம், அவங்க தோண்டுக்கு கண்டிப்பா எலும்பு கூட கிடைக்கணும் புது சாட்சிகளும் சொல்லியிருக்கு. இப்ப நீங்க இந்த மாஸ்க் மேன் சின்னையா அப்படிங்கிற மாஸ்க் மேன் பக்கத்துல வச்சிருக்க தோழர், மிச்சம் 5 சாட்சி இருக்காங்க இல்லைங்களா? அவங்க அங்கேயே வாழ்றவங்க, அதே ஊருக்கு சேர்ந்தவங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுக்கு 1947லயே சுதந்திரம் கிடைச்சிருச்சு, ஆனா எங்க ஊருக்கு இது வரைக்குமே சுதந்திரம் கிடைக்கல. நாங்க வந்து இன்னுமே பயத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்க எல்லாம் கூலி தொழிலாளர்கள். இங்க யாருக்கிட்டையுமே நிலபுலன் கூட இல்ல, எல்லாம் எங்க முன்னோர்கள்ட்ட வந்து எல்லாம் அடிச்சு புடுங்கிட்டாங்க. நாங்க இங்க கூலி தொழிலாளர்களா தான் இருக்கோம். இங்க வந்து இந்த சாட்சி வந்து எங்கெங்கெல்லாம் குழி தோண்டி புதைச்சிருக்கு அந்த இடத்தையெல்லாம் நாங்களும் காட்டணும். புதுசா சாட்சி வந்துருக்குல்ல தோழர், அவங்களும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும். அவங்க சொல்ற இடத்தையும் தோண்டி தானே ஆகணும் தோழர். நீங்க எதுவுமே பண்ணாம உண்மை எப்படி வெளியே கொண்டு வர முடியும்? நாங்க பிரணப் மொஹந்திய நம்புறோம் தோழர். அவர் வந்து ரொம்ப சரியான வழியில இந்த இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போயிட்டு இருக்காரு. அவங்க என்ன சாட்சிகள் சொன்ன இடத்தையும் இவங்க கொண்டு வாங்கன்னு நாங்க நம்புறோம் தோழர். இதுக்கு நடுவுல இந்த டி ஜெயன் இருக்காரு இல்லைங்களா, இவரு மேல கூட அசால்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஆகஸ்ட் 7-8ஆம் தேதி அவர் மேல அசால்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அவர் வந்து என் உயிருக்கு பாதுகாப்புல நிறைய பேர் என்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அசால்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்கன்னு எஸ்ஐடி முன்னால கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு தோழர். இப்போ இந்த தர்மஸ்தலாக்காரர் வீரேந்திர ஹெகடே ஆகட்டும், ஹர்ஷேந்திர ஜெயின் ஆகட்டும், எங்க யாரையும் கொள்ளல புதைக்கல அப்படின்னா சாட்சியை பயப்படுத்துற வேலையை எதுக்கு பாக்குறாங்க தோழர்? இங்க வந்து சட்டசபையிலேயே இந்த மாஸ்க் சின்னையாங்கிற சாட்சியை வந்து பயப்படுத்த பாக்குறாங்க, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து பயப்படுத்த பாக்குது. இப்ப இந்த ஆளையும் வந்து முந்தா நாள் அந்த ஆளு டிவி முன்னால, அதாவது சேனல்களுக்கு முன்னால ஓப்பனா சொன்ன உடனே இப்ப அந்த ஆளையும் பயப்படுத்த பாக்குது.
நீ தப்பே பண்ணலை, நான் எதுக்கு சாட்சியை பயப்படுத்த பார்க்கணும்? இதை எஸ்ஐடி விசாரிக்கணும் இல்லைங்களா? நாங்க பேச ஆரம்பிச்சோம்னா இந்து வழித்தடங்கள் மேல நீங்க அட்டாக் பண்றீங்க, அப்படி இப்படின்னு எங்களை 1000 கேள்வி கேக்குறீங்கல்ல. அக்ஷேந்திர ஜெயின, தர்மஸ்தலா தர்மாதிகாரியான வீரேந்திர ஹெகடேவை நீங்க எப்ப கூப்பிட்டு வச்சு விசாரிக்க போறீங்க? இந்த கேள்வி, இந்த மாஸ்க் மேன் ஆகட்டும், மிச்சம் 5 சாட்சிகள் என்னென்ன குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க இல்லைங்களா, இதற்கு சம்பந்தப்பட்ட மாதிரி இவங்களை எப்ப நீங்க கேள்வி கேட்க போறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் நாங்க இப்ப எஸ்ஐடி முன்னால வச்சிருக்கோம். ஓகே தோழர், கண்டிப்பா தோழர். இந்த விவகாரம் தொடர்பா பல்வேறு விஷயங்களை விரிவா விளக்கி இருக்கிறீங்க. ஏற்கனவே நீங்க குறிப்பிட்ட மாதிரி வெறும் எலும்புக்கூடுகள் அது மட்டுமே இதுல ஒரு முதன்மையான விஷயம் கிடையாது. அதை தாண்டியும் இந்த முகமூடி அணிந்த அந்த மாஸ்க் மேன் வந்து நிறைய டீட்டெயில வந்து கொடுத்திருக்கிறாரு. அவர்களையும் வந்து விசாரிக்கணும்னு சொல்லிருக்கிறீங்க. அது அடுத்த கட்டமா எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு அவர்களை விசாரிப்பார்களா, அடுத்த கட்டமா என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.